2026 ஐபிஎல் தொடர் தொடங்கி நடைபெற்று வர நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்தடுத்து பலத்த அடிகள் விழுந்துட்டு இருக்கு. அந்த அணியுடைய ஜாம்பவான் தோனி அவர்கள் ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்குமே விளையாட மாட்டார் அப்படின்ற செய்தி வெளியான சில மணி நேரங்களிலேயே மற்றும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. அதாவது தோனி அவர்கள் பயிற்சியின் போது ஏற்பட்ட கணுக்கால் தசைப்பிடிப்பு காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய முதல் 6 போட்டிகளை தவற விட்டிருக்காரு. ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்குமே அவர் தீவிர சிகிச்சையில் இருப்பார் அப்படின்றதுனால அவர் இல்லாமல் சிஎஸ்கே எப்படி செயல்பட போகுது அப்படின்ற கவலை ரசிகர்களிடம் எழுந்திருக்கா. தோனி தற்போது சென்னையிலேயே தங்கி சிகிச்சை பெற்றுமே வராராம். தோனி இல்லாதது ஒரு பக்கம் பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டாலுமே தற்போது கிடைத்துள்ள புதிய தகவலின்படி அந்த அணியுடைய இளம் அதிரடி வீரர் டெவால் பிரிவிஸ் அவர்களுமே காயமடைஞ்சிருக்காராம். இது சிஎஸ்கே அணிக்கு தோனி இல்லாததை விட மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. பேபி ஏபி அப்படின்னு அழைக்கப்படும் பிரிவிஸ் அவர்கள் நடுவரிசையில அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்கும் வல்லமை கொண்டவர். அவர் இல்லாதது சிஎஸ்கே உடைய பேட்டிங் வரிசையில மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இந்த 2 வீரர்களுக்கு பதிலாக யார் உள்ளே வருவா, 11 அணியை எப்படி கட்டமைக்க போறாங்க, சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டுமே இந்த அணியை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை எழுப்பிட்டிருந்தாலுமே சிஎஸ்கே கூலாக அவங்களுடைய 11 அணியை தேர்வு பண்ணிருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இன்று நடைபெறவுள்ள போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.